ஹலோ ஃபார்மர்ஸ் மீடியாவில் இதை பற்றி வரோம்னா மல்டிப்ளெக்ஸ் பிராண்ட் இருந்த ஆர்த்தோசில் அப்படிங்கிற ஒரு பயோஸ்டிமுலண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்லைன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆர்த்தோசிலிக் ஆசிட் 2% இருக்குது. இதை பயன்படுத்த மூலமா பயிர்களுக்கு என்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் ஒரு 41 டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவாகக்கூடிய சூழலில் செடியே ஒட்டுமொத்தமாக வாடக்கூடும். அது வந்து இயல்பாகவே நடக்கிறது தான். ஆனால் அந்த மாதிரி வாடி திருப்பி தினம் அதீத வெயிலுக்கு உட்பட்டு இருக்கும்போது செடி வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்க்கு உட்படும். ஸோ அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கி வளர்கிறதுக்கான தன்மையும் அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸில் செடிக்கு தேவைப்படக்கூடிய நீர் சத்தை சரிவர தக்க வச்சுக்கிறதுக்கான தன்மையும் பயிருக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆர்த்தோசிலிக் ஆசிட் வந்து முக்கியமாக பயன்படுது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை பயன்படுத்த மூலமா இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரெஸ்க்கு உட்படாமல் செடி வந்து அதை தாங்கி வளர்கிறதுனால இந்த மாதிரி அதீத வெப்பம், அதாவது ஒரு 41 டிகிரிக்கு மேற்பட்டோ இல்லை 41 டிகிரியோ வெப்பம் பதிவாகக்கூடிய சூழலில் செடி வந்து எந்த ஒரு வளர்ச்சி எதுவும் ஏற்படாமல் வளர்ச்சி சீராக வளர்கிறதுக்கான தன்மையை கொடுக்குறது மூலயமா சுலபமாக பயிரோட மகசூல் எடுக்கிறதுக்கு வழிவகுக்குது. அதாவது பூக்கும் நிலை இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படக்கூடிய சூழலில் இருக்கும் பட்சத்தில் அந்த பூக்கும் நிலையை வந்து எந்த ஒரு சேதமும் இல்லாமல் ஆரோக்கியமாக சீராக பூக்கிறதுக்கான வழிவகுக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை பயன்படுத்துகிற மூலயமா இதில் இருக்கக்கூடிய சிலிக்கான் பயிர்களில் ஏற்படக்கூடிய துத்தநாக குறைபாடை வந்து தாங்கி வளர்கிறதுக்கான தன்மையை பயிருக்கு கொடுக்குது. அதாவது ஜிங்க் டிஃபிஷியன்சி. அதாவது பொதுவாகவே இந்த ஜிங்க் டிஃபிஷியன்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய பயிர்களில் புதிதாக வரக்கூடிய இலைகளில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு இடைப்பட்ட இலை திசுக்கள் எல்லாமே மஞ்சள் நிறம் ஆகிட்டு இருக்கும். அதே நேரத்தில் புதிதாக வரக்கூடிய இலைகள் சிறிய இலைகளில் காணப்படும். ஸோ இந்த மாதிரி ஆகிறதுக்கு எல்லாம் காரணமே ஜிங்க் டிஃபிஷியன்சி தான். ஸோ அப்படி ஜிங்க் டிஃபிஷியன்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய பயிர் வந்து ஒரு சீரான வளர்ச்சியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களில் பூக்கக்கூடிய பூக்கள் குறைந்த அளவில் தான் பூக்கும். அண்ட் பிடிக்கக்கூடிய பிஞ்சுகளாக இருக்கட்டும் இதெல்லாமே ஒரு தரமற்றதாக காணப்படும். ஸோ அந்த மாதிரி ஜிங்க் டிஃபிஷியன்சி ஏற்படக்கூடிய பயிரில் கூட அந்த ஜிங்க் டிஃபிஷியன்சியை தாங்கி வளர்கிறதுக்கான தன்மையை பயிருக்கு கொடுக்குது. அதாவது ஜிங்க் டிஃபிஷியன்சியை வந்து சரி செய்யாது, ஆனால் இந்த ஜிங்க் டிஃபிஷியன்சி ஏற்படாதது போல் பூக்கக்கூடிய பூக்களை ஆரோக்கியமான நிலையிலையும் அண்ட் பிடிக்கக்கூடிய காய்களை வந்து ஒரு தரமான நிலையிலையும் பிடிக்க செய்யும். ஸோ இந்த மாதிரி ஜிங்க் டிஃபிஷியன்சி ஏற்படக்கூடிய பயிரில் அந்த ஜிங்க் டிஃபிஷியன்சி ஏற்படாத அளவுக்கு இந்த ஆர்த்தோசிலிக் ஆசிட் வந்து வேலை செய்யும். ஸோ அதனால் இந்த ஆர்த்தோசில் பயன்படுத்துகிற மூலயமா பயிர்களில் ஜிங்க் டிஃபிஷியன்சியை தாங்கி வளர்கிறதுக்கான தன்மையை இது வந்து கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆர்த்தோசில் ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா பயிர்களில் இருக்கக்கூடிய இலைகளில் மேல்புறம் ஒரு சிறிய ப்ரொடெக்டிவ் லேயராக இது வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறிய லேயராக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு மைன்யூட்டான கோட்டிங்காக இது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கோட்டிங் வந்து பயிரை எந்த ஒரு பூஞ்சான நோய் தாக்குதலும் சுலபமாக தாக்காத அளவுக்கு பாதுகாக்கும். அதாவது இலைகளுக்கு மேல்புறம் இந்த பூஞ்சான நோய் தாக்குதல் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கும் பட்சத்துலையும் கூட அந்த இலையில் இருக்கக்கூடிய பச்சை திசுக்களை போய் சேர முடியாத காரணத்தினால அந்த பூஞ்சானம் வந்து சுலபமாக பரவுறதுக்கான சான்சஸ் வந்து இதில் குறையுது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக ஆக்ட் ஆகிறதுனால பூஞ்சான நோய் தாக்குதல் சுலபமாக ஏற்படாத அளவுக்கு பயிரை வந்து பாதுகாக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு சாரஞ்சும் பூச்சான த்ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வால்பேன்களாக இருக்கட்டும் இல்லைனா ஏபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சிகளாக இருக்கட்டும், இந்த 2 சாரஞ்சும் பூச்சிகளுமே சுலபமாக சாருரியாத அளவுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுற ஆர்த்தோசிலால் ஃபார்ம் ஆகிற இந்த ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து பாதுகாக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு டோசேஜ் பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml-லேருந்து 2 ml வரை பயன்படுத்தலாம். அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகளுக்கு மேல்புறமும் அடிப்புறமும் முழுவதும் நனையும்படி ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் நம்ம வந்து சொன்ன மாதிரி மேல்புறம் அதீத வெப்பம் பதிவாகக்கூடிய சூழலில் இலைகள் வாடாத அளவுக்கும் அதே நேரத்தில் இலைகளுக்கு அடிப்புறம் சாரஞ்சும் பூச்சான ஏபிட்ஸ் த்ரிப்ஸ் போன்ற சாரஞ்சும் பூச்சிகள் ஏற்படாத அளவுக்கும் பயிரை பாதுகாக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு 20 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். அண்ட் அதே நேரத்தில் இதை வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான பூ வகை பயிர்கள், காய் வகை பயிர்கள், பழ வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், தானிய வகை பயிர்கள் என எல்லா வகையான பயிர்களுக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த பயிர்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து கிடைக்கும். அண்ட் இன்னொன்று, இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு நம்ம சொன்ன அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் லேயராகவும் ஆக்ட் ஆகும். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு ஒரு ஷைனிங்காக இலைகள் மேலேயும் காய்கள் மேலேயும் தென்படும். ஸோ அந்த ஷைனிங்கான லேயர் தான் நம்ம சொன்ன ப்ரொடெக்டிவ் லேயர். ஸோ அது வந்து சூரிய ஒளியை ஓரளவு, அதாவது அந்த வெப்பத்தை செடியை சேதப்படுத்தாத அளவு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மூலயமா தான் செடிக்கு தேவைப்படக்கூடிய நீர் சத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான தன்மை வந்து இது கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1/4 லிட்டரோட விலை வந்து 250 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/2 லிட்டரோட விலை வந்து 500 ரூபாயிலேருந்து 550 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1 லிட்டரோட விலை வந்து 950 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவையான வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த பயோஸ்டிமுலண்ட் பற்றியாவது தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா அந்த பயோஸ்டிமுலண்டோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கன்வர்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க.
அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.